எஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். Chapter 10 Circlesல exercise 10.1 அதில் first sum fill in the blanks. The center of a circle lies in dash of the circle. சர்க்கிளோட சென்டர்னா நடுவில். இந்த பாயிண்ட் கண்டிப்பாக ஒரு சர்க்கிளோட இன்டீரியர் உள்பக்கம் தான் இருக்கும். அதனால் ஆன்சர் வந்து இன்டீரியர். A point whose distance from the center of a circle is greater than its radius lies in dash of the circle. ஒரு சர்க்கிள் இருக்கு, ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கு, அதோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் அ சர்க்கிள். சென்டர் ஆஃப் த சர்க்கிள்லேருந்து ஒரு பாயிண்ட் நம்ம இன்டீரியரும் வைக்கலாம், எக்ஸ்டீரியரும் வைக்கலாம். இது எக்ஸ்டீரியர், இது இன்டீரியர். இன்டீரியர்னா இந்த லைன், எக்ஸ்டீரியர்னா இந்த லைன். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து கிரேட்டர் தேன் இட்ஸ் ரேடியஸ். ரேடியஸுங்கிறது இது. இதை விட ஜாஸ்தியாக இருக்குன்னா அந்த பாயிண்ட் உள்ளே இருக்கணுமா வெளியே இருக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அது எக்ஸ்டீரியர் தான். ஏன்னா இப்போ ரேடியஸ் இது 5 சென்டிமீட்டர் அப்படின்னு அசியூம் பண்ணால் இன்டீரியராக இருக்கிற எந்த ஒரு பாயிண்ட்டும் இந்த 5 சென்டிமீட்டருக்கு கம்மியாக தான் இருக்கும். ரேடியஸை விட ஜாஸ்தி இருக்காது. இந்த 5 சென்டிமீட்டரை விட்டு தாண்டி போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாயிண்ட் எக்ஸ்டீரியரில் இருந்தால் தான் முடியும். அதனால் ஆன்சர் எக்ஸ்டீரியர். தி லார்ஜஸ்ட் கார்ட் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் அ டேஷ் ஆஃப் தி சர்க்கிள். சர்க்கிளில் நமக்கு கார்டு தெரியும். இது ஒரு கார்டு ஏபி, சிடி ஒரு கார்டு. இந்த மாதிரி நிறையா கார்ட்ஸ், மல்டிபிள் டைரக்ஷன்ஸில் நிறையா கார்ட்ஸ் இருக்குது. நம்மளால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஒரு சர்க்கிளில் கார்டுங்கிறது அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளே இருக்கணும். அதாவது கார்டோடைய ஸ்டார்ட் அண்ட் எண்ட் சர்க்கிள்லையே இருக்கும், இந்த சர்க்கிளோட பவுண்ட்ரிலே இருக்கும். அப்போது ஒரு சர்க்கிளில் லார்ஜஸ்ட்டாக நம்ம அப்படி ஒரு லைன் வரைய முடியும் அப்படின்னா அது டயாமீட்டர் தான். ஏன்னா சென்டர் வழியாக பாஸ் ஆகிற ஒரு லைன் தான் அந்த சர்க்கிள்லே லார்ஜஸ்ட் லைனாக இருக்கும், விச் இஸ் தி லார்ஜஸ்ட் கார்டு PQ. அதே மாதிரி இன்னொரு கார்டு இப்படியும் வரையலாம், RS. ஏன்னா சென்டர் வழியாக பாஸ் ஆகிற கார்டு தான் லார்ஜஸ்ட் கார்டு. சென்ட்ரல் வழியாக பாஸ் ஆகிற லைன் பவுண்ட்ரி டச் பண்ணும்போது அதுதான் லார்ஜஸ்ட் பாசிபிள் லைன் ஒரு சர்க்கிள்குள்ளே வரைய முடியும். therefore largest chord of the circleங்கிறது diameter. Fourth sum, an arc is a dash when its ends are the ends of a diameter. Arc அப்படிங்கிறது ஒரு சர்க்கிளில் அதோட சர்க்கம்ஃபரன்ஸில் இருக்கிற ஒரு பகுதி. இது ஒரு ஆர்க், இது இன்னொரு ஆர்க். இந்த மாதிரி மேஜர் ஆர்க், மைனர் ஆர்க்னு நிறைய ஆர்க்ஸ் இருக்குது. கொஷனில் an arc is a dash when its ends are the ends of a diameter. இப்போது இந்த ஆர்க்கோட ends வந்து இதுவும் இதுவும், இந்த ஆர்க்கோட எண்ட் வந்து இது 2 பாயிண்ட். இப்போது அதோட எண்டு வந்து டயாமீட்டரோட எண்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு டயாமீட்டர் இருக்குது, இதோட எண்டில் தான் ஆர்க்கோட எண்டும் இருக்கணும். அப்போ இப்படி ஒரு ஆர்க் இருக்கணும். அப்போது இது என்னதுன்னா செமி சர்க்கிள். ஃபோர்த் ஒன்னுடைய ஆன்சர் செமி சர்க்கிள். செமி சர்க்கிளில் மட்டும்தான் டயாமீட்டரோட எண்டும் ஆர்க்கோட எண்டும் சேமாக இருக்கும். Fifth, segment of a circle is the region between an arc and dash of the circle. ஒரு சர்க்கிள் இருக்கு, இதில் செக்மெண்ட் அப்படிங்கிறது இந்த பார்ட். இது ஒரு செக்மெண்ட். இது ஒரு ரீஜியன் பிட்வீன் ஒரு ஆர்க் அண்ட் ஒரு கார்ட், அதுதான் செக்மெண்ட். இது ஆல்ரெடி நம்ம இன்ட்ரோ வீடியோலேயே டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு ஆர்க்கும் ஒரு கார்டும் சேர்ந்து நடுவில் என்க்ளோஸ் ஆகிற ரீஜனுக்கு பேர் தான் செக்மெண்ட். 5th one ஆன்சர், கார்டு.
arc and chord தான் segment. Last subdivision. A circle divides the plane. Planeங்கிறது horizontal vertical axis கொண்ட ஒரு surface. அதில் இப்படி ஒரு சர்க்கிள் இருக்கு. இந்த சர்க்கிள் இந்த பிளேனை எத்தனை பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் நமக்கு தெரியும், 3 பார்ட்ஸ். ஒரு பார்ட் இன்டீரியர் ஆஃப் தி சர்க்கிள், இன்னொரு பார்ட் எக்ஸ்டீரியர் ஆஃப் தி சர்க்கிள், இன்னொரு பார்ட் ஆன் தி சர்க்கிள். ஸோ இப்படி இருக்கிற ஒரு பிளேனுங்கிறது ஒரு சர்ஃபேஸ். அதை இந்த சர்க்கிள் 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணுது. Therefore ஆன்சர் வந்து 3 பார்ட்ஸ். இப்போது செகண்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். செகண்ட் சம், ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், கிவ் ரீசன்ஸ் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், லைன் செக்மெண்ட் ஜாயினிங் தி சென்டர் டு எனி பாயிண்ட் ஆன் தி சர்க்கிள் இஸ் அ ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஒரு சர்க்கிள் இருக்கு, ஏதோ ஒரு லைன் செக்மெண்ட் ஜாயின் பண்ணுது எதையும்னா சென்டர், சென்டர்ல இருந்து எனி பாயிண்ட் ஆன் தி சர்க்கிளோட ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு ஜாயின் பண்ணுது. இது ரேடியஸ் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், இட்ஸ் ட்ரூ. ஏன்னா சென்டர்ல இருந்து சர்க்கம்ஃபரன்ஸுக்கு போற லைனுக்கு பேரு ரேடியஸ் தான். Therefore the answer is true. என்ன ரீசன் அப்படின்னா, எனி லைன் செக்மெண்ட் joining the center and any point in the circumference and any point on the circumference is the radius, and it will be of equal length. இந்த லைனா இருக்கட்டும், இந்த லைனா இருக்கட்டும், எந்த லைன் மெஷர் பண்ணாலும் எல்லாம் ஈக்குவல் லென்த்தா இருக்கும். செகண்ட் சப்டிவிஷன், a circle has only finite number of equal chords. இதுக்கு நமக்கு ஸ்ட்ரெயிட்டாவே ஆன்சர் தெரியும், இட் இஸ் ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா, ஒரு சர்க்கிள் இருக்குன்னா எத்தனை கார்ட்ஸ் வேணா ஈக்குவலா வரையலாம். இங்க ஒரு கார்டு இப்படி ஒன்று, அதே மெஷர்மெண்ட்டுக்கு இப்படி, இங்க எல்லாமே ஈக்குவல் லென்த்தில் நிறைய கார்ட்ஸ் வரைய முடியும். இன்ஃபைனைட் கார்ட்ஸ் நம்மளால வரைய முடியும். எப்படி ஒரு பாயிண்ட்ல இன்ஃபைனைட் லைன்ஸ் பாஸ் பண்ண முடியுமோ அதே மாதிரி தான் இந்த கான்செப்டும். There can be infinite number of equal chords. Third subdivision, if a circle is divided into 3 equal arcs, each is a major arc. ஒரு சர்க்கிள்ல ஒரு ஆர்க், ரெண்டாவது ஒரு ஆர்க், அண்ட் இந்த மிச்சம் இருக்கிறது 3வது ஆர்க். இந்த மாதிரி 3 ஈக்குவல் ஆர்க்கா பிரிச்சா ஒவ்வொன்றும் மேஜர் ஆர்க் அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ்ல இருந்துச்சுன்னா எது மேஜர் எது மைனர்னு சொல்ல முடியும். எல்லாமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா மேஜர் மைனர்னு சொல்ல முடியாது. For unequal arcs, there can be major and minor arcs.
ஆனால் ஈக்குவல் ஆர்க்ஸ்க்கு அப்படி சொல்ல முடியாது. ஸோ ஈக்குவல் ஆர்க்ஸ் ஆன் அ சர்க்கிள் cannot be said as a major arc or minor arc. இப்போ fourth subdivision. A chord of a circle which is twice as long as its radius is the diameter of the circle. ஒரு circle இருக்கு, அது twice as long as its radius அப்படின்னா இதில் இருக்கிற ஒரு chord இதோடைய ரேடியஸை விட twice லாங்காக இருக்கான். அதாவது இப்படி இருந்தால் ரேடியஸ், ஆனால் இப்படி இருந்தால் chord கிடையாது. இந்த chord ரேடியஸை விட twice-ஆ இருக்கு. இதை எல்லா டைரக்ஷன்லையும் வரைஞ்சி பார்க்கலாம். இப்படி இருக்கிறது ரேடியஸ், இது chord ஆகணும், இதை விட அப்படியே twice-ஆ இருக்குன்னா இந்த பக்கமும் எக்ஸ்டெண்ட் ஆகும், இப்படி ஃபுல்லாக கவர் ஆகிடும். அது டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆப்வியஸ்லி ட்ரூ. ஏன்னா ட்வைஸ் லாங் ஆஸ் இட்ஸ் ரேடியஸ்னாலே டயாமீட்டர் தான். 2r ஈக்குவல் டு d, அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். Therefore the answer is true. Any chord whose length is twice as long as its radius will always pass through the center. Pass through the center. And hence it is the diameter of the circle. ஏன்னா சென்டர் வழியா பாஸ் ஆனாலே டயாமீட்டர் தான். ரேடியஸை விட ட்வைஸா இருக்கணும்னாலே கண்டிப்பா அது சென்டர் வழியா பாஸ் ஆயிடும். நமக்கு தெரியும் 2r ஈக்குவல் டு d. ஸோ இந்த கார்டு வந்து ரேடியஸை விட ட்வைஸா இருக்குனாலே அது கண்டிப்பா டயாமீட்டர் தான். Fifth subdivision. A sector is the region between the chord and its corresponding arc. A sector is the region between the chord and its corresponding arc. இது false. ஏன்னா செக்மெண்ட் தான் அது. செக்டார் அப்படிங்கிறது சர்க்கிளில் இந்த மாதிரி பிஸா பீஸ் மாதிரி வரும். அதாவது ஒரு ஆர்க் அண்ட் 2 ரேடியை. இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, கார்டும் ஆர்க்கும் சொல்லியிருக்காங்க. அதனால ஃபால்ஸ். ஏன்னா செக்டர் இஸ் a region between the arc and 2 radii. இந்த பக்கம் ரேடியஸ், இந்த பக்கம் ரேடியஸ். 2 radii of the circle. Last subdivision. A circle is a plane figure. Of course, அது 2D figure தான். True. ஏன்னா ஒரு சர்ஃபேஸ்ல வரைய முடியாது. ஒரு சர்ஃபேஸ்ல வரைய முடியும். இதுக்கு x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் மட்டும்தானே தவிர z ஆக்சிஸ் கிடையாது. அதாவது z ஆக்சிஸ் கிடையாது. அதாவது 3D figure இல்லை. A circle is a 2D figure. And it can be drawn on a plane. இதோட நம்ம இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.